இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு ஹோம் மேக்கர் பொண்ணு பிரியா அவங்க பக்கத்து வீட்டில் நடக்கிற மர்மமான விஷயங்கள்லாம் நோட் பண்ணி அதில் இருக்க மிஸ்ட்ரி எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க மூவி தான் சூக்ஷ்மதர்ஷினி. இந்த மலையாள மூவியை டைரக்ட் பண்ணது சிஎம் ஜிதின். இதில் நஸ்ரியா அண்ட் பேசில் ஜோசப் மெயின் லீட்ஸாக நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த மூவி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் நஸ்ரியா, அதாவது பிரியதர்ஷினி, ஃபேக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 4 இயர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க காரோட சேஃப்டி அலாரம் சவுண்ட் கேட்கும். இன்னும் கீழே போய் பார்த்தா அவங்க காரை யாரோ பின்னாடி இருந்து இடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரியாவோட ஹஸ்பண்ட் ஆண்டனி அவங்க ஒர்க் லைன் கூட கால் பேசிக்கிட்டே பால் காய்ச்சிட்டு இருப்பாரு. பால் ஃபுல்லா பொங்கி இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபுல்லா சிந்திரும். பிரியா வாட்ஸ்அப் குரூப் மெசேஜஸ்லாம் செக் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டனி பிரியாக்கு தெரியாம அந்த பால்லாம் வேகமா தொடச்சிட்டு இருப்பாரு. இருந்தாலும் பிரியா இந்த சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபேமிலியா எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஆண்டனிக்கு அவங்க மேனேஜர் வந்து கால் பண்ணி, கொலிக் மிருதுலா இன்னும் டார்கெட் அச்சீவ் பண்ணல அப்படின்னு ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு மேனேஜர் ஆண்டனி கிட்ட சொல்ல, ஆண்டனி ஓகே சார், இப்ப என்ன என்னோட 2 கிளைண்ட்ஸை வந்து நான் மிருதுலா கொடுக்கணும் அப்படி தானே, ஓகே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, மேனேஜர் ஆண்டனியை வந்து ரொம்ப பாராட்டிட்டு நான் உன்னோட நெக்ஸ்ட் மீட்டிங்ல உன்னோட ப்ரொமோஷன் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டனி பிரியா கிட்ட, நான் தான் அந்த பாத்திரத்துல எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி நீ பால் செஞ்சதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, பிரியா கிளீன் பண்ணும்போது பாத்திரத்தோட அடிப்பகுதியும் சேர்த்து கிளீன் பண்ணணும், இண்டக்ஷன்ல வச்சதுனாலதான் அங்கெல்லாம் அழுக்காச்சு, இதுவே ஸ்டவ்ல வச்சிருந்தா அந்த இடம்லாம் அழுக்கே ஆயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிரியா அவங்க ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் பாய் சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டும் இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓடி போய் இவங்களும் இன்டர்வியூக்குலாம் ரெடி ஆகுறாங்க. இன்டர்வியூ லொகேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரியாவும் அவங்க ஃப்ரெண்டும் சேம் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண போறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, இந்த ஜாப்க்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே, நீ எப்படி அப்ளை பண்ணன்னு கேட்கும்போது, நான் வந்து சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டேன், என்னால வீட்டிலே சும்மா உட்கார முடியாது, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னா 2 பேரும் இன்டர்வியூல அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வராங்க. வரும்போது பார்த்தா அவங்க ஏரியால யாரோ புதுசா குடி வந்திருக்காங்க. பிரியா வீட்டுக்கு வந்து அவங்களோட கிச்சன்ல போய் சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கிச்சன் விண்டோல இருந்து பார்த்தா இந்த புதுசா குடி வந்த மேனுவல் அவங்களோட வீடு வந்து ஃபுல்லா கிளியரா தெரியும். அங்க மேனுவல் ஒரு கல் எடுத்து அவங்க காம்பவுண்ட்ல இருக்க பூனையை அடிச்சிட்டு இருக்காரு. அதை பிரியா பயங்கர ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நைட் ஆயிருது. மிருதுலா ஆண்டனிக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அந்த கிளைண்ட் கொடுத்ததுக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா பிரியா வந்து அவங்களோட இன்டர்வியூ எப்படிலாம் போச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பிரியா கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிச்சன் விண்டோல இருந்து பார்த்தா மேனுவல் வீட்டை வந்து ஃபாதர்ஸ்லாம் ப்ரேயர் பண்ணி பிளஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. பிரியா குழம்புல போட கருவேப்பிலை வேணும்னு வெளியே வந்து மேனுவல் வீட்டில் இருக்க கருவேப்பிலை மரத்துல பறிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மேனுவலோட பாட்டி வீட்டுக்குள்ள போகும்போது ஸ்லிப்பர்லாம் கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. இதெல்லாம் வந்து பிரியா வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேனுவல் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க கிருஷ்ணேட்டா கிட்டயும் அவங்க ஒய்ஃப் கிட்டயும் வந்து பேசுவாரு. இப்போ வந்து அவங்க பாட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இங்க இருந்து தான் டவுன் பக்கமா இருக்கு, அதனாலதான் இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த கிருஷ்ணாட்டோட ஒய்ஃப் வந்து குடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் மேனுவலோட ஃபேமிலி பத்தி அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்க டவுன்ல இருக்க கிரேஸ் பேக்கரி வந்து மேனுவலோட அப்பாவோட தான். அந்த பேக்கரி ஹிட் ஆனோடனே அவங்க சொந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்களாம். மேனுவல் தான் இந்த எல்லா பேக்கரியும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் ஆன்ட்டி வந்து அந்த கேங் எல்லாத்துக்கும் மேனுவலோட ஃபேமிலி போட்டோலாம் சென்ட் பண்ணி ஃபுல் ஸ்டோரிஸ் நரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல கிருஷ்ணேட்டா வீட்டுல இருந்து ஒருத்தவங்க அவங்க குழந்தைய கூட்டிட்டு வெளியே வருவாங்க. அப்போ மேனுவல் இவங்க யாருன்னு கேட்க, கிருஷ்ணேட்டா இவங்க தான் மேல வந்து வாடிக்கு தங்கி இருக்காங்க, இவங்க பேரு ஸ்டெஃபி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. சேம் டே நைட் பாத்தீங்கன்னா பிரியா அவங்க ஹஸ்பண்ட் ஆண்டனி அண்ட் அவங்க குழந்தை 3 பேருமே வந்து மேனுவலோட வீட்டுக்கு போயிருவாங்க. ஆண்டனி மேனுவலும் பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பிரியா பார்க்கும்போது அங்க பாட்டி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க போனோடனே எந்திரிச்சிருவாங்க. அப்போ அவங்க மேனுவலை கூப்பிட்டோன்னே மேனுவல் போய் டேப்லெட்லாம் கொடுத்து திரும்பி படுக்க வச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து பிரியா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த டோர் பார்ஷியலா தான் க்ளோஸ் ஆயிருக்கும், அப்படியே லைட்டா ஓப்பன் ஆயிரும். அந்த கேப் வழியா பிரியா வந்து அந்த பாட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க திரும்பி எந்திரிச்சு கண்ணாடிலாம் கழட்டி வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. இதெல்லாம் பிரியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே பிரியா அவங்க நெய்பர்ஸ் கூட எங்கேயோ வெளியே கிளம்புவாங்க. இதை வந்து மேனுவல் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க கிளம்பின உடனே வேகமா போய் ஒரு குச்சி எடுத்து அதுல ரெட் கலர்ல துண்டெல்லாம் கட்டி ஒரு ஸ்பாட்ல போய் குத்தி வைப்பாரு. வச்சுட்டு ஒவ்வொரு லொகேஷனா போவாரு. பிரியா வீட்டோட மொட்டை மாடிக்கெல்லாம் போய் அங்கிருந்து இந்த கொடி தெரியுதான்னு பாப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நெய்பர் ஆண்டி கிட்ட போய் கார் வாஷ் பண்ணணும், ஓஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்குற மாதிரி போய் அங்கிருந்து அந்த கொடியோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பாரு. வந்து கார் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆப்போசிட் வீட்டுல இருக்க ஸ்டெஃபி வந்து வெளியே கிளம்பிட்டு இருப்பாங்க. இதை நோட் பண்ணிட்டு பின்னாடியே கார் எடுத்துட்டு போவாரு. போயிட்டு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே ஸ்டெஃபி கூட வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. பிரியா வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா மேனுவல் பாட்டியும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அதனால பிரியா வந்து பேச ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பாட்டி எதுவுமே பேசாம அப்படியே கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இதை பிரியா அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறமா வெளியே போயிருந்த மேனுவல் திரும்பி வருவாரு. வந்து பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டை சஸ்பீஷியஸா சுத்தி
பார்ப்பாரு. அதுல வந்து ஒரு விண்டோட கர்டன் வந்து ஓப்பனா இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்டெஃபியை போய் FBல ஸ்டாக் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. பிரியா வந்து கருவேப்பிலை பறிக்கிறதுக்காக மேனுவலோட வீட்டு பார்டருக்கு வந்து பார்த்தா அந்த கருவேப்பிலை மரத்தை யாரோ வெட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து சைட்ல இருந்து பார்த்தா மேனுவல் வந்து ஒரு உடும்ப பொண்ணு கையில எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதை அவரை புதைச்சிருப்பாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற நெய்பர்ஸ்க்கெல்லாம் பீஃப்னு சொல்லி ஏமாத்தி தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே எல்லாரும் என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டே மேனுவல் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப தோமஸ் ஏட்டன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நெய்பர் என்ன சொல்றாருன்னா, நான் டியூஸ்டே வந்து ஒரு சர்ச்சுக்கு போவேன், அங்க போனோன்னே எனக்கு உடம்புலாம் சரியாச்சுன்னு சொன்னோன்னே மேனுவல் வந்து நானும் வரேன், என்னையும் வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டேல இருந்து கூட்டிட்டு போங்க, பாட்டிக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னா மேனுவல் ஒருத்தங்க கிட்ட ஆண்டனி வீட்ல இருந்து பார்த்தா அந்த ஸ்பாட் தெரியாது, நான் டெரஸ்ல கூட ஏறி பார்த்துட்டேன், ஆனா சிசிலி சீச்சி வீட்ல இருந்து பார்த்தா தெரியும், அவங்க வந்து டியூஸ்டே சர்ச்சுக்கு போயிடுவாங்க, ஸோ வந்து நெய்பர்ஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க, ஆண்டனியோட வைஃப் பிரியா மட்டும் தான் இருப்பாங்க, பட் அது வந்து நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, அங்க இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மார்னிங் ரிஸ்க், நம்ம கெட்ட நேரம் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும், வேணாம் நம்ம நைட்டே ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திடீர்னு ஒருத்தர் ஹால்ல இருந்து, இல்ல மேனுவல் சொன்ன பிளானே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அதுவே ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கெமிக்கல்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் பத்தி அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஆண்டனி ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல அவங்க கொலிக் மிருதுலாவை சீனியர் எக்ஸிகியூட்டிவா ப்ரொமோஷன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஆண்டனியும் கூச் பீகார்ல இருக்க அவங்க ஆஃபீஸ்க்கு ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. அண்ட் பிரியாக்கும் அவங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் வந்துருது. அவங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. அண்ட் குரூப்ல பார்த்தா ஸ்டெஃபியும் அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பிரியாவும் நானும் வந்து செலக்ட் ஆயிட்டா, ஸோ அதனால இந்த இயர் எங்க வெட்டிங் ஆனிவர்சரி நாங்க கிராண்டா செலிப்ரேட் பண்றோம், எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்டெஃபி மேனுவல் கிட்ட, ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்காக யாராச்சும் வெட்டிங் ஆனிவர்சரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் கண்டிப்பா வரணும் அந்த ஆனிவர்சரிக்கு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே மேனுவல் வந்து அந்த டேட் எப்போ அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க உடனே நெக்ஸ்ட் மந்த் 19th அப்படின்னு சொன்னே, ஓகே நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ மேனுவல் அந்த அங்கிளுக்கு கால் பண்ணி அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியா, ஆண்டனி எல்லாருமே அவங்க ஆனிவர்சரிக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனுவல் அவங்க அங்கிள் அண்ட் கசின் ஜான் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் டேங்க், பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அங்கிள் வந்துட்டு மேனுவல் கிட்ட, நீ என்னமோ பண்றா, இதெல்லாம் கரெக்டா வரும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மேனுவல் சொல்றாரு, UK எல்லாம் போய் படிச்சிருக்கான்ல, கண்டிப்பா அவன் வந்து கரெக்டா பண்ணிடுவான். பிரியா அண்ட் ஆண்டனி வந்து கேக் ஆர்டர் பண்ண கிரேஸ் பேக்கரிக்கு போறாங்க. அப்ப மேனுவல் இருந்துட்டு, இதை என் கிஃப்ட் ஆனிவர்சரியா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கேக்க ஃப்ரீயா கொடுத்து அமுச்சு விடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மேனுவல் என்ன பண்றாருன்னா, ரூம்ல இருக்க எல்லா திங்ஸும் கழிச்சு போட்டுட்டு அவங்க பாட்டியோட சாரியோட டேபிள்ல வச்சு அது மேல அயன் பாக்ஸை பிளக் இன் பண்ணி அப்படியே வச்சுட்டு வேணும்னே டோர்லாம் லாக் பண்ணாம வெளியே வந்துடுறாரு ஃபங்க்ஷனுக்கு. இங்க வந்து எல்லாரும் ஹாப்பியா கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிரியா அப்படியே மேனுவல் வீட்டோட விண்டோ பாக்குறாங்க. அங்க ஃபுல்லா ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. எல்லாரும் ஓடி போய் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து சர்ச் பண்ணும்போது அங்க பாத்தீங்கன்னா வீட்டுல பாட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து போலீஸ் ஒரு சர்ச் டீம்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் போய் பாட்டியை தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, பாட்டி இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்க, அவங்களை கூட்டதுக்கு அப்புறம் இவங்களா கிளம்பி போய் பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப இன்னொரு நேபர் வந்து சொல்றாரு, கிரேசி சேச்சி, அதாவது அந்த பாட்டிக்கு வந்து அல்சைமர்ஸ்ங்கிற ஒரு டிசீஸா, அப்படின்னா வந்து அவங்களுக்கு மெமரி அண்ட் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே கம்மியாயிட்டே வரும், அவங்க டெய்லி என்னென்ன பண்ணும் அப்படிங்கறதே அவங்க மறந்துடுவாங்க, இதுக்கப்புறம்லாம் பாட்டியை தனியா விட வேணாம், ஒரு ஹோம் நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டனி வந்து, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, லிசி சேச்சி, பிரியாவோட டெலிவரி அப்போலாம் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க, அது என்னோட பழைய போன்ல இருக்கு, நான் வீட்டுக்கு போனோடனே பார்த்து அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த அங்கிள் மேனுவல் அண்ட் ஜான்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. மேனுவல், நம்ம இனிமேல் டே டைம்ல தான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்றாரு. ஜான் வந்து, டியூஸ்டே தானே தாமஸ் அங்கிள் வந்து சர்ச் போறோடே அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அங்கிள் வந்து டயானாக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டனியும் பிரியாவும் வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, மேனுவலோட பாட்டி ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல எவ்ரி ஃப்ரைடே அங்க இருந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல அந்த பாட்டி வந்து அவங்க ஹோம் டவுனுக்கு போவாங்களாம். சோ அந்த ஞாபகத்துல தான் கிளம்பி போயிட்டு தான் ஆண்டனியும் சொல்றாரு. அதுக்கு பிரியா என்ன சொல்றாங்கன்னா, அல்சைமர்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு இதெல்லாமா ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி டவுட் பண்றாங்க. பிரியா வந்து கிச்சன்ல இருந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க சில மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. பாட்டி வந்து இந்த லெமன் மோந்து பார்த்தது, அப்புறம் கரெக்டா ஸ்லிப்பரை வீட்டுக்கு வெளியே கழட்டி வச்சுட்டு உள்ள போனது, கண்ணாடியை கரெக்டா தூங்க போறதுக்கு முன்னாடி கழட்டிட்டு தூங்குனது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே மேனுவல் வீட்டை எட்டி பாக்குறான். அப்பதான் மேனுவல் வந்து துணியெல்லாம் காய போட்டு கிளிப் போட்டுட்டு இருக்காரு. இப்ப டைட்டில் கார்டு போடுவாங்க, சூக்ஷ்ம தர்ஷினி அப்படின்னு, அப்படின்னா வந்து மைக்ரோஸ்கோப் அப்படின்னு அர்த்தம். பிரியாவோட கண் வந்து மைக்ரோஸ்கோப் மாதிரி அப்படிங்கிற மாதிரி இங்க ரிலேட் பண்ணிருக்காங்க. பிரியா நெட்ல வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ் பத்தி சர்ச் பண்ணுவாங்க. அல்சைமர்ஸ் இருக்கிறவங்க வந்து டெய்லி ரொட்டீன்ஸ் அவங்களாலே பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அது அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நெட்ல ஆன்சர்ஸ் வரும். இங்க பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்டெஃபி கிட்ட, வீட்டுல ஹோம் நர்ஸ் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் எங்கேயுமே வெளியே போக முடியாது, ஆனா எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா மீட்டிங் வேற இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல, ஸ்டெஃபி வந்து நீங்க போங்க, நான் வந்து லீவ் போட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேனுவலும் அங்கிளும் ஜானை வந்து பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஜான் வந்து ஒரு டேப்லெட்டும் ஒரு பாட்டிலும் கொடுத்து, இந்த டேப்லெட் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி ஜூஸ்ல கலந்து கொடுத்துருங்க, 20 minutes அவங்களால எந்திரிக்க முடியாது, அண்ட் இது வந்து பாய்சன், இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மேனுவல் சொல்றாரு, டியூஸ்டேவே நம்ம அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், ஏன்னா பாட்டி கூட வந்து ஒரு ஹோம் நர்ஸ் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ப்ரெஷர் எல்லா பக்கம் வந்துட்டே இருக்கு, இதுக்கப்புறம் நான் வைக்கலன்னா என் மேல டவுட் வந்துடும். கிருஷ்ணேட்டனும் நானும் வந்துட்டு டியூஸ்டே வந்து கிளம்பி போயிடுவோம். ஸ்டெஃபி மட்டும் தான் பாட்டி கூட வீட்டுல இருப்பாங்க, ஸ்டெஃபியை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்.
மற்ற காரியத்தெல்லாம் அங்கிள் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க. பிரியா வந்து அல்சைமர்ஸ் பத்தி வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ மழை வர மாதிரி சவுண்ட் கேட்குது. அவங்க ஓடி போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா மேனுவல் வீட்டில் ஆல்ரெடி துணியெல்லாம் எடுத்திருக்கு. ஆனால் மேனுவல் வந்து அப்பதான் சீப்ல இருந்து கீழே இறங்குறாங்க. ஸோ வந்து பிரியாக்கு ஒரே டவுட்டா இருக்கு, யார் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி. பிரியா இன்னொரு நெய்பர் பொண்ணுக்கிட்ட மேனுவல் ஏன் வந்து பாட்டிக்கு அல்சைமர்ஸ் இருக்குன்னு போய் சொல்லியிருக்காருன்னு தெரியல, பாட்டி வந்து நம்மளை விடலாம் ரொம்ப ஷாரு, நீ வேணா க்ளோஸா ஒரு 2 days வாட்ச் பண்ணி பாரு, உனக்கே தெரியும் அல்சைமர்ஸ் இருக்க பேஷண்ட்னால எப்படி வந்து ஸ்லிப்பர் கரெக்டா வெளியே விட்டுட்டு உள்ள போக முடியும், வாட்டர் டேங்க்ல ஃபில் ஆனது எப்படி கரெக்டா ஆஃப் பண்ணாங்க, அப்புறம் க்ளோத்ஸ்லாம் எப்படி வந்து கரெக்டா வந்து மழை வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போனாங்க, அண்ட் டார்க்ல வந்து எப்படி அவங்க பெட் ஸ்விட்ச் கரெக்டா லைட் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பல டவுட்ஸ் வந்து பிரியா வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி லைவா வந்துட்டு இப்போ கரெக்டா மத்தியானம் ஆச்சு, இப்போ அவங்க வீட்டுல வந்து ரைஸ் வச்சிருக்காங்க, 5 விசில் வரும் பாரு, 5 விசிலுக்கு அப்புறம் விசிலே வராது, கரெக்டா அந்த குக்கர் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணிட்டே வராங்க. அண்ட் விசிலும் பாத்தீங்கன்னா 5க்கு அப்புறம் கரெக்டா ஸ்டாப் ஆயிடுது. அப்போ வந்து கரெக்டா வந்து மேனுவலும் வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. ஸோ மேபி மேனுவல் வந்து ஆஃப் பண்ணிருக்கலாம் அந்த பொண்ணு சொல்லும்போது, மேனுவல் வந்து அப்பதான் வந்திருப்பாரு. ஸோ வந்து கிச்சனுக்கு அந்த டைம்குள்ள அவ்வளோ ரீச் ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரியா சொல்றாங்க. இப்போ மேனுவல் வந்து அந்த கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் பவுடர் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் ஜூஸ்லாம் அடிச்சு ஜார்ல போட்டு வச்சுட்டு ஸ்டெஃபி கிட்ட சொல்லிட்டு போறாரு, கரெக்டா 11 o'clock வந்து பாட்டிக்கு இந்த ஜூஸ் கொடுத்தணும், அண்ட் பாட்டியை வந்து வேற யாரும் பார்க்காத மாதிரி பாத்துக்கோங்க, ஏன்னா பாட்டி வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, ஸோ வீட்டுக்குள்ள வேற யாரையும் விட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க. அண்ட் ஸ்டெஃபி வந்து கரெக்டா 11 o'clock ஜூஸ் எடுத்துட்டு பாட்டி கிட்ட போறாங்க. பாட்டி வந்து ஜூஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டெஃபி வந்து இல்ல மேனுவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலுக்கே கால் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பாட்டி ஜூஸ் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னே நீ கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபர்ஸ்ட் குடிச்சு காமி, அதுக்கப்புறமா பாட்டி கண்டிப்பா குடிப்பாங்கன்னு சொல்றாங்க. உடனே ஸ்டெஃபியும் போய் ஜூஸ் குடிச்சு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் ஜூஸ் குடிச்சிடுறாங்க. மேனுவல் அங்கிள் கிட்ட பாட்டி ஜூஸ் குடிச்சிட்டாங்க, 20 minutes ஆஃப் சடேஷன் மெசேஜ் பண்றாங்க. ஸோ அங்கிள் வந்து கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா பிரியா வந்து வீட்டுக்குள்ள என்டர் பண்றாங்க. உடனே அங்கிள் கால் பண்ணி மேனுவலுக்கு இந்த மாதிரி பிரியா வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா, இதுக்கு அவ தேவையில்லாம வீட்டுக்குள்ள போறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேனுவல் வந்து சம கோவம் வந்து இதுக்கு தேவையில்லாம இந்த டைம்ல வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம்னு. உடனே ஆண்டனிக்கு வந்து மாத்தி கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆண்டனி டிரைவ்ல இருக்கறனால அந்த கால் அட்டனே பண்ணல. இதுக்கடையில பாத்தீங்கன்னா பிரியா வந்துட்டு ஸ்டெஃபி கிட்ட நான் ஒரு அயன் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து அன்னைக்கு வந்து இவங்களோட அயன் பாக்ஸ் வந்து பர்ன் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. பட் பாட்டி வந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்புறமா இவங்களுமே ஜூஸ் குடிச்சிட்டு பாட்டி கூட கேஷுவலா பேச ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்டனி வந்து அங்க கால் அட்டன் பண்ணிடுறாரு. மேனுவல் வந்துட்டு அன்னைக்கு லிசி சேச்சியோட நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல ஹோம் நர்ஸ்க்கு, எனக்கு அது இப்போ அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்றாங்க. உடனே ஆண்டனி கால் பண்ணி பிரியா கிட்ட சொன்னேன், பிரியாவும் இப்போ அர்ஜென்ட்டா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க அவங்க பழைய போன்ல இருந்து நம்பர் எடுக்கிறதுக்காக. மேனுவல் கிருஷ்ணன் கூட ஹோம் நர்ஸ் பார்க்க தான் போயிருப்பாங்க. ஸோ கிருஷ்ணன் வேணா லிசி சேச்சியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்போ அந்த அங்கிள் வந்து பாட்டியை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. பாட்டி வந்து மயக்கத்துல படுத்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரியா அவங்க நைபர்ஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ பாடி கடிச்சிருக்கா, இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னு. அப்புறமா பாத்தீங்கன்னா டயானா வந்து நியூசிலாந்துல இருந்து வர மாதிரி சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. டயானா வந்து மேனுவல் வந்து போலீஸ் கிட்ட இவங்க தான் டயானா என்னோட சிஸ்டர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் போலீஸ் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க பாடி வந்து பாட்டி இது கிடையாது, அது வேற ஒருத்தவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியா அந்த நெய்பர் வீட்டு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அல்சைமர்ஸ் இல்லாதவங்களுக்கு எதுக்கு அல்சைமர்ஸ் மெடிசன் கொடுக்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லி, நீங்க மட்டும் அன்னைக்கு அங்க இருந்திருந்தீங்கன்னா நேரா பாட்டி வந்து தொலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பிரியாக்கு வந்து அது ஹிட் ஆயிடும். உடனே லிசி சேச்சி கால் பண்ணி உங்களை யாராச்சும் என்கொயர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மேனுவல்லாம் யாரும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ பிரியாக்கு கிளியரா தெரிஞ்சு வேணுனே நம்மளை போக வைக்கிறதுக்காக தான் கால் பண்ணி நம்பர் கேட்டிருக்காங்க. மேனுவலுக்கும் பாட்டி மிஸ்ஸிங்க்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரியா கண்டுபிடிச்சிடறாங்க. அதே மாதிரி மேனுவல் வந்து தனியா இல்ல, நான் வந்து வீட்டுக்கு போகும்போது மேனுவல் அங்க இல்ல, அப்ப யாரோ சொல்லி தான் வந்து மேனுவலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ மேனுவல் வந்து இந்த இதுல தனியா இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் போலீஸும் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப ஆடா இருக்கு, டே டைம்ல யார் கண்ணுக்கும் தெரியாம எப்படி ஒரு வயசானவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது மேனுவல் ஃபேமிலிக்கு அப்படியே ஒரு க்ளோஸ் ஷாட் வைக்கிறாங்க. மேனுவல் ஃபேமிலியில பாட்டிக்காக ஒரு ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ டயானா கால் பேசிக்கிட்டே வெளியே வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நினைச்ச மாதிரி திங்ஸ் இங்க எல்லாம் இல்ல, லேண்டுக்கு வந்து ஒரு பையர் பிடிச்சிட்டோம், ஆனா நம்ம நினைச்ச பிரைஸ் கிடைக்காது, அதனால நம்ம ஃபண்டுக்கு வந்து வேற ஏதாச்சும் வழிதான் பார்க்கணும், என்னாலும் நான் வந்து 2 daysல வந்துருவேன், டிக்கெட்லாம் கூட புக் பண்ணிட்டேன் அப்படின்னு போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பிரியா டயானா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. நியூசிலாந்துல என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது டயானா வெட்டிங் பிளானர் கம்பெனி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரியா, நானும் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கேன், எனக்கு நியூசிலாந்துல வந்து செட்டில் ஆகிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. அதுக்குள்ள லேண்ட் புரோக்கர் வந்துருவாரு. ஸோ டயானா அண்ட் மேனுவல் லேண்ட் புரோக்கர் கிட்ட அவங்க லேண்ட் ரேட் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ டயானா வந்து நான் நாளைக்கு கிளம்புறேன், நான் சொன்னா கரெக்டா இருக்காது, நீயே சொல்லிடு அப்படின்னு சொல்லி மேனுவல் கிட்ட சொல்லும்போது மேனுவலும் ஓகே உனக்கு எமர்ஜென்சி தானே நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் டயானா கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது பிரியாக்கு பாய் சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரியா மேனுவல ஒரு டவுட்ல பார்த்துட்டே இருப்பாங்க. நைட் ஆனாலும் மேனுவலும் நாங்களும் சம் திங்ஸ் எல்லாம் அந்த கார்ல லோட் பண்ணிட்டு இருப்பாங்க, கெமிக்கல் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு டைமிங்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஏதோ வண்டி சவுண்ட் கேட்டுச்சுன்னு பிரியா எந்திரிச்சு வந்து விண்டோ வழியா பார்த்தா அங்க மேல வந்து பாட்டியோட ஃபேஸ் வந்து ஒரு பிளிங்க் மாதிரி வந்துட்டு போகும். உடனே பிரியா பயந்து ஓடி போய் ஆண்டனியை கூட்டிட்டு வருவாங்க. பட் அது உன்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டனி வந்து நாளைக்கு மார்னிங் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு தூங்க போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மாதிரி ஆண்டனி நெக்ஸ்ட் மார்னிங் மேனுவல் கால் பண்ணி கேட்கும்போது பாட்டி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் பிரியாக்கு டவுட் ஹெவியா இருக்கனால அதை நம்ப மாட்டாங்க. அவன் நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஸ்டோரி
ஸ்டோரி சொல்லுவாங்க. அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நெய்பர்ஸோட ஹெல்ப்போட இவங்களே மேனுவலோட வீட்டுக்கு போய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டெரஸ் மேலே ஏற ட்ரை பண்ணுவாங்க. மேலே இருக்க விண்டோ வழியா பிரியா ஜானை பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. பட் என்னன்னா ஜானுக்கு மட்டும்தான் பிரியாவை தெரியும். பிரியாவுக்கு வந்து அந்த விண்டோ வழியா ஜான் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது. அதனால ஜான் கால் பண்ணி மேனுவல் கிட்ட சொல்லிடுவாரு. மேனுவலும் வேகமாக கார் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. பிரியா நிற்கிற இடத்துல இருந்து பார்த்தா தோமஸ் ஸ்டேட்டனோட வீடு கரெக்டாக தெரியும். அவரும் வெளியே வந்து நின்றுப்பாரு. ஸோ இவங்க நெய்பர்ஸ்லாம் கரெக்டாக அலர்ட் பண்ணணும். பிரியா குமிஞ்சுக்கு வந்துப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேனுவலோட வண்டியும் வந்துடும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க குதின்னு சொன்னோன்னே பிரியாவும் குதிச்சு ஓடி வந்துருவாங்க. பட் என்னன்னா மேனுவல் வந்து பார்த்துருவாரு. இந்த மாதிரி எங்க வீட்டு சிவரெல்லாம் எகிரி குதிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே ஹார்ஷா ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அண்ட் இது ஆண்டனி பார்த்தனால பிரியாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஆண்டனி இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் மேனுவல் போய் பிரியா எங்கெல்லாம் போனாங்கன்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஏதோ வந்து இருக்கும். அதனால கோவம் வந்து ஜான் கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்கு, அங்க வால்ல எல்லாம் லீக்கேஜ் இருக்கு அப்படின்னு திட்டுவாரு. இதுக்கு தான் அங்கிள் அப்பவே சொன்னாரு பாடியை பரி பண்ணிடலான்னு. நீ தான் தேவையில்லாம யூகே எல்லாம் படிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி ஏதேதோ சொன்னேன். உன் பேச்சை கேட்டு பாரு எப்படி நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மேனுவல் வந்து ஜானை திட்டிட்டே இருப்பாரு. ஜான் கிட்ட வேலையை ஆரம்பிக்க சொல்வாரு. ஜான் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க் ஃபுல்லா பிளட் கலர் ஒரு லிக்விட் இருக்கும். அதை எடுத்து டாய்லெட்ல ஊத்துவாரு. நெக்ஸ்ட் டே பிரியா இந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி சிசிலி சேச்சி கிட்டயும் அவங்க இன்னொரு பொண்ணு கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ சிசிலி சேச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, நேத்து நீ வந்து கீழே இறங்கணுன்னே மேனுவல் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போகாம நீ எங்க இருந்தியோ அதே டைரக்ஷன் தான் வந்தாரு. அப்போ வேற யாரோ கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெஃபி கிட்ட பாட்டி பத்தி கேட்பாங்க. நீ தான் அங்க இருந்த, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது ஸ்டெஃபி சொல்லுவாங்க, நான் எப்பவுமே மதியானத்தில் தூங்கவே மாட்டேன். அன்னைக்கு அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா மயக்க மாதிரி வந்துச்சு. நீயும் தான் ஜூஸ் குடிச்சு, உனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறமா பிரியா வந்து டயானாக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நியூசிலாந்து ரீச் ஆயிட்டீங்களான்னு கேட்கும்போது ரீச் டு சேஃப்லி அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க. வேற ஏதாச்சும் கேட்கணுமா டயானா கேட்கும்போது இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது அப்படின்னு பிரியா கேட்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது டயானா சொல்லுவாங்க, பாட்டிக்கும் மேனுவலுக்கும் எப்படி ரிலேஷன் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் கேட்குறீங்கன்னு டயானா கேட்பாங்க. அப்போ வந்து பிரியா சொல்லுவாங்க, நான் வந்து நேற்று பாட்டியை வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ டயானா வந்து ஓ அதுக்காக தான் நீங்கள் வந்து எங்கள் வால்லாம் ஏறி போய் பார்த்தீங்களா, ஓகே எனக்கு வேலை வந்துடுச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிடுவாங்க. மேனுவல் அந்த லீக்கேஜ் நடந்த வால்க்கு மேலே டோர்லாம் வச்சு மறைச்சிட்டு இருப்பாரு. அந்த நைட் பார்த்தீங்கன்னா நிறைய சாக்குலாம் எடுத்துட்டு வந்து அந்த வால்ல இருக்க கரையை வந்து மறைச்சு ஃபுல்லாக மூடி வச்சிருப்பாரு. இதை வந்து அந்த நெய்பர் சிசிலி சேச்சி வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உடனே பிரியாவுக்கு கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏதோ மெசேஜ் வந்திருக்கும். மேனுவல் கோவமா ஓடி வந்து ஜானை எழுப்புவாங்க. என்னன்னு பார்த்தா அவ வந்து வராலாம் நியூசிலாந்துல இருந்து, சீக்கிரமா வேலை எல்லாம் முடி, அவ வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேலை எல்லாம் முடிச்சிருக்கோம், அவளுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மேனுவல் ஜான் கிட்ட ஸ்ட்ரிக்டா திட்டுவாரு. அதுக்கப்புறம் அங்கிள் கால் பண்ணி ஏர்போர்ட்ல இருந்து அவ தனியா இங்க வந்துடக்கூடாது, நம்ம யாராச்சும் போய் தான் கூட்டிட்டு வரணும். அப்புறமா ஜான் எகெயின் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவாரு. அந்த ஒர்க் முடிஞ்சோடனே மேனுவல் அண்ட் ஜான் சேர்ந்து வீடை ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணுவாங்க. பிரியா அந்த நெய்பர்ஸ் கூட சேர்ந்துட்டு கண்டிப்பா அந்த சாக் பின்னாடி ஏதோ இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா மேனுவல் வந்து நியூசிலாந்துல இருந்து வரவங்களை வந்து பிக்கப் பண்ண போயிடுவாங்க. இப்ப பிரியா போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த ரெண்டு நெய்பர்ஸையும் அமுச்சு வைப்பாங்க. ஒருத்தங்க போய் அந்த காலிங் பெல்ல அடிச்சு அந்த வீட்டுல இருக்கிறவங்க டைவர்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க போய் அந்த சாக்குக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுரண்டி பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ள வந்து அந்த உள்ள இருக்க ஜான் வந்து இதை கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க சுரண்டி பார்க்க தான் ட்ரை பண்றாங்க. ஸோ வெளியே வந்து ரெண்டு பேத்தையும் வீட்டை விட்டு போக சொல்லிடுவாங்க. அது கூட ஆண்டனி கால் பண்ணுவாரு, இந்த மாதிரி பாட்டிக்கு அடிச்சிட்டாங்களாமா, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்வாரு. எல்லாரும் போய் பாட்டியை பார்ப்பாங்க. அப்போ பிரியா போய் பாட்டி கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. என்னாச்சு, எங்க போயிருந்தீங்க, ஏன் வந்து நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்லி மேனுவல் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒரு பாட்டி என்ன ஆன்சருமே பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ள மேனுவல் வந்து அதை தடுத்துருவாங்க. பாட்டியை ஃப்ரீயா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது பிரியா வந்து டயானாக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க, ஃப்ரீயா இருக்கீங்களா, கால் பண்ணணும்னு. அப்ப பாத்தீங்கன்னா டயானோட போன் வந்து மேனுவல் கிட்ட இருக்கும். மேனுவல் அந்த மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணுவாரு. அண்ட் அந்த நைட் பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டு வந்த அந்த எல்லா வேஸ்டையும் திரும்பியும் லோட் பண்ணிட்டு இருப்பாங்க டிஸ்போஸ் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் டே மேனுவல் அண்ட் ஃபேமிலி அவங்க பாட்டியை கூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கே கிளம்பிடுவாங்க. அண்ட் பிரியா அண்ட் ஸ்டெஃபியும் வந்து இன்டர்வியூக்கு கிளம்பிடுவாங்க. பிரியா வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து டயானுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் காலை வந்து மேனுவல் அதை பார்த்துட்டே இருப்பாரு. பட் அட்டன் பண்ணவே மாட்டாரு. அண்ட் கால்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கும். அதனால டயானோட போனவே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. அண்ட் பிரியா இன்டர்வியூக்கு போற வழியில அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு போவாங்க. பிரியா இன்டர்நேஷனல் கால் ஆக்டிவேட் பண்ணி டயானா கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மலையாளத்துல வரும். ஸோ ஸ்டெஃபி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி டயானா வந்து நியூசிலாந்தே போல, மலையாளத்துல தான் பேசுது, அப்ப ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பிரியா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. டயானோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட் அதித்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கண்டுபிடிப்பாங்க. அந்த அக்கௌண்ட்ல போய் பார்க்கும்போது அதித்தியும் டயானாவும் க்ளோஸா எடுத்துக்கிட்ட பிக்ஸ் அண்ட் ஒரு குழந்தையோட பிக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு யோசிச்சுட்டு அதித்திக்கு போய் மெசேஜ் பண்ணுவாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மேனுவல் அதித்தி கால் பண்ணி லேண்ட் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஸோ ஏர்போர்ட் வர முடியல, கேப் பிடிச்சி நான் சென்ட் பண்ற லொகேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க. அண்ட் அதித்தியும் வந்துருவாங்க. மேனுவல் அதித்தி கிட்ட சொல்லுவாங்க, நீ இவ்வளோ அவசரமா இங்க வந்திருக்க தேவையில்ல, டயானாவே கொஞ்ச நாள் பாட்டி கூட இருந்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதித்தி சொல்லுவாங்க, அப்ப அப்படி சொல்லவே இல்லை, இனிமேல் நீங்க வரவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு மேனுவல், இவ்வளவு நாள் உங்க கூட தானே இருந்தாங்க, கொஞ்ச நாள் அவ பாட்டி கூட இருக்கணும்னு நினைக்கிறா, உன்னை வந்து மீட்டே பண்ண மாட்டேன்னு சொன்னா, நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நான் தான் உன்னை வந்து மீட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மேனுவல் வந்து அதித்தி கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அதித்தி சொல்லுவாங்க, என்னை விட அவ தான் அடாப்ட் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தா, இன்னைக்குதான் நாங்க அடாப்ட் பண்ற
டே. அதுக்காக இவ வந்து ஃபிளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டா. ஏர்போர்ட் வரைக்கும் வந்தவ ஏன் என்கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா எனக்கு தெரியவே இல்லை. நான் என்ன இருந்தாலும் டயானாவை நேர்ல பார்த்து இதெல்லாம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள மேனுவலுக்கு அந்த அங்கிள் கிட்ட இருந்து கால் வந்துரும். மேனுவல் அதித்தி டயானாவை பார்த்துட்டு தான் போவாலாமா அப்படின்னு அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் இங்க பிரியா வந்து டயானா வந்து நியூசிலாந்து ரீச் ஆயிட்டாங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அதித்தி வந்து நோ, நான் வந்து கேரளால லேண்ட் ஆயிருக்கேன், மேனுவல் கூட சேர்ந்து டயானாவை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து பிரியா பயங்கர ஷாக்காகி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி டயானாவை பார்த்துட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லை இன்னைக்கு தான் அவங்க பேக்கரியில் போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரியா சொல்லுவாங்க அவங்க நியூசிலாந்து கிளம்பி நாங்கள் எல்லாருமே பார்த்தோம், ஈவன் எனக்கு சேஃபாக ரீச் ஆயிட்டாங்கன்னு கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பிரியா சொல்லுவாங்க. அப்போ அதித்தி சொல்லுவாங்க அவங்க ஃப்ளைட்டே வந்து போர்ட் பண்ணல, அதுக்குள்ள மேனுவல் கால் பண்ணி பார்ட்டி கிடச்சிட்டாங்கன்னு சொல்றதுனால அவங்க பிளான்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டு எகைன் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருங்க பார்ட்டியோட வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள பிரியாக்கு வந்து இன்டர்வியூ கால் பண்ணனால அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண உள்ள போயிடுவாங்க. இன்டர்வியூக்கு உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா பிரியா அந்த வீடியோ தான் பார்ப்பாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து நான் ரொம்ப சிக்கா இருக்கேன் என்ன வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு பிரியாக்கு அப்படியே ஃபுல்லா எல்லா தாட்ஸும் ரீகலெக்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ செஷன் வந்து ஓடி வந்து கார்ல ஏறிடுவாங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா அங்கிள் வந்து மேனுவல் என்ன பண்ணணும்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஒருத்தவங்க கிட்ட கொடுப்பாங்க. இங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. அந்த போன் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா மேனுவலோட பாட்டி. போனை வாங்கி மேனுவல் கிட்ட அதுதான் டயானாவை பார்க்கணும்னு சொல்றாள், அவ எங்க போனாலும் அங்கேயே இவளையும் அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இங்க அதுக்குள்ள பிரியா அதித்திக்கு மெசேஜ் பண்றாங்க நீங்க மேனுவல் கூட இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மேனுவல் ஒரு ஸ்ப்ரே எடுத்து அதித்தி ஃபேஸ்ல அடிச்ச உடனே அதித்தி வந்து மயக்கமாயிடுறாங்க. இப்ப பிரியா வந்து அந்த கிரேஸ் பேக்கரிக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, இங்கதான் வருவாங்க. பட் ஈவினிங் ஆயிடும், அப்பவுமே அவங்க வரவே மாட்டாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க பேக்கரியோட நியூ அவுட்லெட் இன்னொரு லொகேஷன்ல தொடங்குற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்பாங்க. அதை பார்த்தோன்னே கார் எடுத்துட்டு அந்த லொகேஷனுக்கு வேகமா போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிரியாக்கு ஒரு கால் வரும். ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க பிரியா. அப்ப அவங்க சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸா இருக்கு, நீ கொடுத்த சாம்பிள்ல வந்து ஆசிடும் ஹியூமன் போன்ஸும் கிடைச்சிருக்கு, ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் காமிப்பாங்க எப்படி வந்து பிரியா இதெல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அந்த வால்ல லீக்கேஜ் ஆயிருக்கிறது வந்து பிரியாக்கு டவுட் இருந்துட்டே இருக்கும். ஸோ இவங்களும் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்ங்கிறனால அங்க போய் அவங்க சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை போய் பார்ப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்க இந்த சாம்பிளை தான் வந்து கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ பிரசென்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க 100 கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க காலை கட் பண்ணிட்டு இவங்களே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இருட்டா இருக்க பேக்கரிக்குள்ள போவாங்க. அப்போ வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனோட ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ள சேர் போட்டு மேலே ஏறி பார்த்தா அங்க மேனுவலும் ஜானும் இருப்பாங்க. அண்ட் அதித்தி வந்து படுத்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு பிரியா வேகமா கீழே இறங்க ட்ரை பண்ணும்போது சவுண்டு கேட்டுரும். அதனால மேனுவலும் ஜானும் உஷாரா என்னன்னு வந்து பார்ப்பாங்க. அது பிரியா ஓடி வந்து ஒரு கல் எடுத்து அங்க இருக்க கிளாஸை உடைச்சிருவாங்க. உடனே மேனுவல் பிரியாவை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. பிரியாவும் ஓடி வந்து கார்க்குள்ள ஏறிடுவாங்க. பட் இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகாது. இப்போ மேனுவல் ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து பிரியாவோட காரை உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரியா கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி வேகமா கார் எடுத்து மேனுவலை அந்த பில்டிங்குள்ளே இடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. பிரியா ஃபோர்ஸா வந்து கார் இடிச்சதுல மேனுவலுக்கும் ஃபுல்லா அடிபட்டுரும். அண்ட் ஜானும் மயக்கத்துல இருப்பாங்க. இவங்க அதித்தி எங்க இருப்பாங்கன்னு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதித்திக்கும் லைட்டா முழிப்பு வந்துரும். உடனே அவங்க தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு பிரியா வந்து அதித்தியை கண்டுபிடிச்சு வாங்க நான் தான் வந்து டயானாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அதித்தியை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. இப்போ மேனுவலுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதை பிரியா எடுப்பாங்க. எல்லாம் கரெக்டா முடிஞ்சா அப்படின்னு அந்த பாட்டி கேட்பாங்க. அதுக்கு பிரியா அவ்வளோ நல்லா முடியல அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ பாட்டி யாரு அப்படின்னு கேட்கும்போது இனிமேல நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் ஒரு பெரிய கட்டையை வச்சு தலையிலே அடிச்சிருவாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பாட்டியும் சேர்த்து. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சிரும். இப்போ அகைன் ஃபிளாஷ்பேக் காமிப்பாங்க. இது எல்லாமே இந்த பாட்டியோட மாஸ்டர் மைண்டா தான் இருக்கும். டயானா அதித்தி வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது வந்து இவங்க யாருக்கும் பிடிச்சிருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க இவ்வளவு நாள் இந்த ஊர்ல சம்பாரிச்சு வச்சிருந்த பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே போயிடும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பாட்டி பிளான் போட்டிருப்பாங்க. அந்த கருவேப்பிலை மரத்தை வெட்டியோட சொன்னதா இருக்கட்டும், ஸ்டெஃபியோட ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்தது, தொலைஞ்சு போன மாதிரி ஆக்ட் பண்ணது எல்லாமே இந்த பாட்டியோட மாஸ்டர் பிளானா தான் இருக்கும். இங்க இன்னொரு கனெக்ட் வச்சிருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டே ஊருக்கு வரும்போது தான் இந்த பிளான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. அல்சிமஸ் டிராமா ஆக்ட் பண்றதுக்கு இந்த ஊரு தான் பெர்ஃபெக்டான லொகேஷன். ஏன்னா இங்க இருக்க பீப்புள்லாம் வந்து யூஸ்லெஸ் பீப்புள், அவ்வளோ திங்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது தான் பிரியாவோட கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. வேற எந்த மூவிக்குலாம் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ரெகுலரா மூவி கண்டென்ட்ஸ் பார்க்க காரைக்குடி பசங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.